இன்னொரு அப்பா ஊடகத்தை கூப்பிட்டு என் பையனோட வாயை போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு வாயை போக்கஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, வாய் மேலேயே மிதிச்சு ஓடி இருக்கிறானுங்க. ஒரு வயசு குழந்தைய மிதிச்சே கொண்டு இருக்கிறானுங்க இந்த அணிலுக, ரவுடி பசங்க, தற்கொலை பசங்க, பொறுக்கி பசங்க. குழந்தைடாது, வாயை மிதிச்சு உடைச்சு கொண்டு இருக்கிறீங்களாடா, விளங்குவீங்களா நீங்க? இவ்வளவையும் பண்ணிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். செருப்ப கலட்டி அடிக்கணும்டா உங்களை எல்லாம், தொடப்ப கட்டையில அடிக்கணும். வீட்டுல அடிச்சு வளர்த்து இருந்தா வெளியில ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. கொலகார பாவீங்களா, இத்தனை உயிரை காவு கொடுத்துட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசல, வெக்கமா இல்ல? என்னடா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்? என்ன ஸ்டாண்டு? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அத முதல்ல. இந்த விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கிட்டே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தமான பிரச்சனைன்றனால அவருக்காக நின்று அவருக்காக நம்ம நீதி கேட்டு வாங்கி தர போறோம். இது வந்து ஒருதலைபட்சமாக பார்க்காம பொதுவான கருத்தாக தான் பார்க்கணும். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னா என்ன சொல்கிறேன்னு எனக்கும் புரியல.